ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொரு நொடியும் ஞாபகம் வரும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. இது ஒரு அஃபர்மேஷன் மாதிரியே சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்கும். வார்த்தை நிச்சயமாக பழிக்குங்க. நம்ம நினைக்கிறோம் பேசுகிற வார்த்தையெல்லாம் பழிக்குமா அப்படின்னு. நினைக்கிற எண்ணமும் பழிக்கும், பேசுகிற வார்த்தையும் நிஜமாகும். அதனால் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம தான் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். இன்றைக்கி என்ன விதமான ரீடிங் கடவுள் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ஆனால் பயங்கரமாக வருது கார்ட்ஸ்லாம். இல்யூஷன் இப்போதைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தெரியாமல் நிறையா பேர் முழிச்சிட்ருக்கீங்க. என்ன விதமான விஷயம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறையா ஒரு ஏமாற்றம், அது என்னென்னா ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரியே இருக்குது. எதுவுமே ஃப்ராங்காக இது நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை. பட் பார்க்குறதெல்லாம் வெளித்தோற்றத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இது ஏற்றது மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது, பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆஃபர் கூட வருது. அதையும் நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணணும். எது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கடவுள்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க. கண்டிப்பாக நிறையா விஷயங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. சில விஷயங்கள் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வருது. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருது. நீங்கள் நினச்ச விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் கரெக்டாக எப்படி உங்கள் வாழ்க்கையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் விஸ்டமாக கிளவராக ஒரு தடவைக்கு 2 தடவை. ஏன்னா மோசமான ஒரு விஷயமும் இருக்குது உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில், நல்ல விஷயமும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி உங்கள் கண்ணோட்டத்துக்கு ஏற்ப ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா தெளிவாக யோசித்து எக்ஸாமின் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. இது பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும், உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுலையாவது கண் மூடிட்டு குதிக்காமல் யோசித்து ஆழம் பார்த்து யோசித்து இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக யோசித்து உங்கள் வாழ்க்கையை பற்றின முடிவெடுங்க. ஏன்னா பார்க்குறது எல்லாமே நல்ல விஷயம் மாதிரியே இங்கே தென்படுது. பட் நிச்சயமாக சாய்ஸஸ் இருக்குது. செலக்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல விஷயங்கள் நம்ம தான் தேடி போகணும். ஏன்னா மிஸ்டிக்கலான வேர்ல்டு இது, நிறைய சீக்ரெட்ஸும் இருக்குது. அதை கரெக்டான பாதையை செலக்ட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால் தெளிவான ஒரு நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் வருது அப்படின்னு கண்மூடி செலக்ட் பண்ணாமல் அது நமக்கு செட் ஆகுமா, நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாமா அப்படின்னு. எல்லாமே பேலன்ஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா வரவங்க எல்லாமே நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களா நம்ம வாழ்க்கை துணை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டாலும் அடுத்த செகண்ட் சேர்ந்துக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் அமைதா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த கார்டு, வாவ் சூப்பர், அழகான திருமண கார்டு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னடா இல்யூஷன் வருது அப்படின்னு பார்த்தேன். செகண்டே இது கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கல்யாணமோ காதலோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது அந்த ஒரு விஷயம் நீங்கள் அழகாக நீங்கள் ஃபஸ்ட் கார்டில் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அமோகமாக சந்தோஷமாக எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். ஒரு 10 ஆஃப் கப்ஸ் மாதிரி பைசஸ் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி இங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக நிறைய இடங்களில் தெரியுது. அடுத்தது இது நீங்கள் நிறையா பேர் ஆசைப்பட்டு ஒரு சோல் லெவலில் கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக டிவைன் லவ் தான். 2 பேரும் சேரக்கூடிய ஒரு தருணம் தான். 2 பேரும் இப்போதைக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு புது பார்ட்னர்ஷிப்பும் வராங்க. புரிஞ்சிக்காமல் கிளம்பி உங்களை விட்டு போனவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. நிறைய உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் சோல் ஹாப்பினஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கண்டிப்பாக நடக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட கனவு இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி கனவாக நீங்கள் நினச்ச நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. டோட்டலாக முழுமையான காதலுங்க. இந்த 10 ஆஃப் கப்ஸ் மாதிரி வாரி வாரி உங்களுக்கு அன்பு, பாசம், காதல், நேசம், சண்டையாக இருந்தாலும் அதுவும் ஜாலி தான். காதலுக்குள்ளே ஊடலும் ஜாலி தான். அதனால் அமோகமான ஒரு வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். நம்ம வாழ்க்கை துணையை தெளிவாக
அந்த வாழ்க்கை துணையும் சரி கெரியரும் சரி நீங்கள் தான் வந்து ஒரு நல்லா யோசித்து முடிவெடுங்க. நல்லா இருக்குது. கடவுள் வந்து ஒரு டிவைன்ஃபுல்லான ஒரு லவ் தான். எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது. யோசித்து பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பிட்ரேயல் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து அதே இடத்துல விட்டுட்டு நிற்காம உங்களை ஏமாத்தினவங்களை குறித்து நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்காம நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து வெளியில் வாங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள் சீக்ரெட் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ யார் என்ன எப்படி அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்? அவங்க ட்ரிக்கரியாக உங்களை வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு உங்ககிட்ட பழகியிருக்காங்க. எந்த நிமிஷத்தில் அவங்கள பற்றின ஒரு உண்மை உங்களுக்கு வந்து புரிய வருதோ அந்த நிமிஷம் வந்து நமக்கான ஒரு டிக்டாக் அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக் அப்படின்னா நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயந்தான். இந்த பிளேஸை விட்டு நீங்கள் தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை தான். எந்த இடத்துல தவறானவர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தப்பிச்சு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு சயின்ஸும் கடவுள் டிவைன் காட்டுறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துருங்க. இல்லை எனக்கு வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நேச்சர் அப்படி தான். இது வரைக்கும் வந்து நடித்து ஏமாற்றிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதே இடத்துல நீங்கள் ஸ்டாக்னண்ட்டாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காமல் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களுடைய பாதையை நோக்கி வேறு பாதையை நோக்கி பயணம் பண்ணுங்கள். அதே இடத்துல நின்று அழுதுகிட்டே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னா சில ஏமாற்றுக்காரர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க, பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு வெளியில் எஸ்கேப் ஆகி வெளியே ஓடியாந்துருங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்க வேறு பாடம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க, எனக்கு ஏமாற்றிட்டாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட நேச்சர். அவங்களுக்கு லெசன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க. கடவுள் வந்து இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி தான். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால் உங்கள் வேலை என்னவோ உங்களுடைய பாதை என்னவோ அதை நோக்கி போங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறவங்களும் வருவாங்க, சந்தோஷம் கொடுக்குறவங்களும் வருவாங்க. கஷ்டம் கொடுக்குறவங்க கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னு அதே இடத்துல நிற்காம மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போங்க. நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். சீக்ரெட் தெரிஞ்சால் நமக்கு தானேங்க நல்லது. ஒருத்தங்களை பற்றி நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், அவங்கள பற்றின ஒரு சீக்ரெட் தவறானவங்கன்னு தெரிஞ்சால் அது நமக்கு தானே நல்லது. அதை குறித்து அங்கே கவலைப்படுறதுக்கெலாம் வேலையே இல்லை. அப்பா சாமி தப்பிச்சிட்டோம், நமக்கு இப்போயாச்சும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. இது இன்னும் லேட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் ஏமாந்துருப்பீங்க, எவ்வளோ நாள் முட்டாளாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றி நம்பிட்டு இருந்திருப்போம். வா, என்ன காரணே தெரியல. உங்களுக்கு நல்ல விஷயம்லாம் வேகமாக வருதுங்க. நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் மாதிரி இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எடுக்க போகிற முடிவுனால ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களை தேடி வருது. இது வரைக்கும் ஒன் சைடாக லவாக இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம். அழகாக வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு நேராக குதிரை வேக பாய்ச்சலாக உங்களை தேடி வராங்க அப்படின்னா ஒரே குறிக்கோள் உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து செகண்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹாப்பி கார்டு வந்திருக்கு, 10 ஆஃப் கப்ஸு. ஸோ வந்து அதெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும்னா மெதுவாலாம் வந்தால் ஆகிற கதை கிடையாது. அதனால் வேகமாக வராங்க. இனிமேல் யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, பொறுமையாக இருக்கிறதுக்கும் காலம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ வேகமாக வராங்க பாருங்களேன். இனிமேல் யோசிக்க மாட்டேன், இனிமேல் வந்து அந்த ஒரு விஷயத்தை யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் வந்துட்டாங்க. கண்டிப்பாக அழகான ஒரு வாழ்க்கை வருதுன்னா அழகான பார்ட்னர் உங்களுக்குள்ளே சீக்கிரம் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு டிவைன் டைமிங் தான். அதனால் வந்துட்டாங்க. வாவ், இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் சொன்னேன், நான் இது வந்து டிவைன் டைமிங் தான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த கார்டு பாருங்களேன். வாவ், நிச்சயமாக இது வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு தான். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இது கண்டிப்பாக டிவைனோட லவ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏமாத்தின காதல் போயிடுச்சுன்னா அதை குறித்து கவலைப்படாதீங்க, வேறு ஒரு புதிய காதல் வருது. ஆனால் இப்போ தான் நான் சொன்னால் வராங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வராங்கன்னா டிவைன் டைமிங் அப்படின்னு. கண்டிப்பாக டிவைனோட இன்டர்வென்ஷன் இருக்குது. உங்களுக்கு கெரியரில் இப்போதைக்கு லாஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தருணம். சொத்து, வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமும் வந்துருச்சு. அழகான அபண்டன்ஸான ஒரு விஷயங்க. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன், என்ன அஃபர்மேஷன் உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிஜமாகக்கூடிய ஒரு காலம்தான் இது. நியூ கெரியர் அந்த சில பேருக்கு இருக்குது. வேலை விஷயத்தில் ஏதாவது வந்து ஒரு நம்ம வேலை பார்க்குற இடம் சரியில்லை அப்படின்னா சில பேருக்கு மூமெண்ட் இருக்குது. சில பேருக்கு இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளம் வந்து பத்தலை அப்படின்னா நல்ல ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு சில பேர் மாறுறீங்க. கண்டிப்பாக புதிய பாதை, புதிய ஃப்யூச்சர், ப்ராஸ்பெரிட்டியோட அழகான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய அந்த மேரேஜ் லைஃப் சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மனப்போராட்டம்
போராட்டமாக வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை அல்லது குடும்ப தகராறு, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள தகராறு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாமே சரியாகுது. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் சரியாகக்கூடிய டைமிங் தான். ஏன்னா கடவுள் உள்ளே புகுந்துட்டாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து சரி பண்ணுற ஒரு விஷயத்த ஆயுதமாக கையில் எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து நீங்கள் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா சீஃப் அத்தாரிட்டியே நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வேண்டியதான், பாசிட்டிவிட்டியாக இருக்க வேண்டியதான், கடவுள் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அழகாக சூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டியதான். ஒரு ஆம்பிஷன் என்ன, உங்கள் வாழ்க்கையில் கோல் என்ன, அதை செட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. லவ் வேறு, லைஃப் வேறு, லவ் வேறு, கெரியர் வேறு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் பேலன்ஸ் இல்லாமல் தராசு வந்து சரிசமமாக இருக்கணும். சரிசமமாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூவ்மெண்ட்டாவது இருக்கலாம். பட் ஒரே பக்கம் வந்து போச்சு, கீழே இறங்குனுச்சு அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்ஃபுல் கண்டிப்பாக தேவை. கடவுள் வந்துட்டாங்க. இனிமேல் சயின்ஸை வாங்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூப்பரான கார்டு, செமையாக இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப, நான் சொல்லி அடுத்த கார்டே அது வந்திருக்கு பாருங்களேன். டிவைன் வந்து சில விஷயங்கள் வந்து அப்படியே நமக்கு தான் தெரியல, அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயமும் எல்லா சயின்ஸும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம தான் வந்து அதை தெளிவாக பார்க்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து கரெக்டாக தெரியுது. நான் சொன்ன அடுத்த கார்டே டிவைன் இன்டர்வென்ஷன். எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கார்டை பார்த்தோன்னே. இனிமேல் நீங்கள் வந்து கவலை பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோ மோசமாக உங்கள் வாழ்க்கையை வந்து இப்போதைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அழகாக கடவுள் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. என்ன பேர் நீங்கள் கடவுள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேரை பிடிச்சிக்கோங்க. அந்த பேரை பிடிச்சிட்டு நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும் நம்புங்க. பாசிட்டிவிட்டி நிறையா உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ரீடிங் வந்து டேரோ ரீடிங் மட்டும் கிடையாது. உங்களை வந்து நான் எப்படி என்னோடய வாழ்க்கையில் அட்டைன் ஆனனோ ஒரு பெரிய ஸ்டேட்டில், அதே மாதிரி உங்களையும் என்னோட சேர்ந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டேரோ ரீடிங் வர்றப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்பஸ்னே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ரீடிங் பண்ணுறோம் அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து எனக்கு யாரும் அப்படி வந்து கைட் பண்ணல. என்னோட டீச்சர், எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த டீச்சரே சொல்லுவாங்க, நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறீங்க. சில பேர் வந்து அவங்களோட கர்மானால தான் நிறையா விஷயங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அது அவங்க பட்டு தான் ஆகணும். ஏன்னா கர்மாவை வந்து அவங்கவுங்க தான் வந்து ரிசால்வ் பண்ணி ஆகணும். நீங்கள் போய் உள்ளே பூந்து அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கெடுக்கக்கூடாது. இது வந்து கடவுளுக்கு அப்போஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து டிவைன் டைமிங்கில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க, யார் யார் இந்த வீடியோவை கேட்கணுமோ, யார் யாருக்கு இந்த மெசேஜ் வந்து சேரணுமோ, யாரோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு கடவுள் டிவைன் வந்து நினச்சி வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து ரெகுலராக பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளோ டேரோ ரீடர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு சில பேர் என்னோட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து கேட்குறாங்க அப்படின்னா யார் யாருக்கு. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு. ஜீசஸ் சொல்லுவாங்க, காது இருக்கிறவங்க கேட்க கடவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது யார் யாருக்கு போய் சேரணும்னு இதுவும் கடவுளோட பிளான் தான். அதனால கண்டிப்பாக யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களால இந்த ரீடிங்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையை மாறணும், இவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் கடவுளோட அந்த சயின்ஸும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மோட்டிவேஷன் விஷயங்களும் தெளிவான பாதையும் வந்து கண்டுபிடிச்சி வர முடியும். இல்லைன்னா எவ்வளோ யூடியூபர்ஸ் இருந்தாலும் எல்லாராலையுமே வந்து இந்த சேனலை பார்க்க முடியாது, இந்த ரீடிங்கும் வந்து கண்ணில் படாது. அதனால் நான் வந்து இது மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறதும் சரி, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதும் சரி, கடவுளோட வார்த்தைகளை சொல்கிறதும் சரி, எனக்கு வந்து தப்பாக படலை. அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இதில் மறைச்சி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு வந்து அது மாதிரி எனக்கு இருக்க பிடிக்காது. என்ன வருதோ அப்படி ஓப்பனாக சொல்ல போகிறேன். என்ன கடவுள் எனக்குள்ளே வந்து டவுன்லோடாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கார்டு எடுக்கும்போது சொல்கிறாங்களோ அது எதுவுமே நான் வந்து மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்த கார்டு ஆக்சுவலாக வந்து இதில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ்ன்னு நான் ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லாருமே சோல்ஃபுல்லி கனெக்டடு தான். ஸோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேராக போய் உதவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஒரு ஆறுதலான பேச்சு, அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கடவுள் எனக்கு பர்பஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது என்ன கண்ணு பார்ப்போமா, இது அழகாக என் கையில் அப்படியே மாட்டிக்கிச்சு, என்னன்னு பார்க்க போகிறேன், எனக்கே தெரியாது.
இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்லலாம் இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாறுமா மாறாதா அப்படின்னு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தவறுதலாக நடந்துச்சு அப்படின்னா அதே யோசிச்சுட்டு இருக்காமல் அதை விட்டு வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. என் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமப்பட்டுட்டு இருக்கணுமா? உங்களுக்கு 3 கேட்டகரியில் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங்கில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் என்னோட நிறைய ரீடிங்கில் பாருங்கள், உங்களுக்கு உண்டான தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என்னோட ரீடிங் எப்போயுமே டைம்லெஸ் ரீடிங் தான். எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் இது இன்னும் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தேவைப்படுற அதே கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால இப்போதைக்கு கன்ஃபியூஷனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை குறித்து கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மாறி போகும். நல்லது கெட்டது கலந்தது தான் இந்த வாழ்க்கை. இந்த பௌர்ணமி இன்னும் 2 நாளில் பௌர்ணமி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த நாளில் வந்து பிடிச்சிக்கோங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். சந்திரனில் எப்படி வந்து அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வருதோ அதனால் மைண்டு வந்து அப்பப்போ அப்செட் ஆகும். அந்த சூழ்நிலையோட மைண்டு போகிற போக்கில் போகாமல் கண்டிப்பாக சில மெடிடேஷன்ஸு, சாண்டிங்கு, உங்களுக்கு பிடிச்ச கோயில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஃபோக்கஸ்டில் கண்டிப்பாக அதை வந்து பிடிச்சிக்கோங்க. ஃபோக்கஸ் பிடிச்சிக்கோங்க, கோல்ஸ் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுக்கு வந்து கஷ்டம் தர்ற விஷயம் வந்து நிறையா வந்து வாழ்க்கையில் வந்துட்டே தான் அங்கே இருக்கும். இந்த தேல் மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அது குறித்தெல்லாம் நீங்கள் வந்து கவலை பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. கடவுளோட அந்த ஒரு வழி வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். கடவுளோட கைடன்ஸ் வந்து இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராங்க அப்படிங்கிறதுக்காக அதை குறித்து அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்களே, அவங்க இப்படி போயிட்டாங்களே, வச்சுட்டாங்களே அப்படின்லாம் நினைக்காம போனால் போகட்டும், விடுங்க. நம்ம தான் முக்கியம். நம்ம இருக்கோம்ல இந்த உலகத்தில், நம்ம தான் முக்கியம்னு உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு சூஸ் பண்ணுறீங்களோ, கடவுள் தான் முக்கியம்னு எப்போ சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நான் வந்து என்னோட அந்த ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் பீரியடில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நான் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சேன். நான் முக்கியம்னு நினச்சதுனால கடவுள் வந்து அழகாக வந்து அவரோட கையை நீட்டும் போது நான் வந்து வேறு மறுப்பே இல்லாமல் அவர் கையை பிடிச்சிட்டேன். கடவுளோட கையை பிடிச்சதுனால எனக்கு டார்க் நைட் ஆஃப் த சோல்லாம் ரொம்ப நாள்லாம் நிற்கலை. நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு வந்து எந்த விஷயம் என்னை காயப்படுத்திட்டு இருந்ததோ அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கடவுள் தான் தேவை. எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு செல்ஃபிஷாக உள்ளே வந்து எனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கான இன்னர் ஒர்க்கு, இன்னர் எசென்ஷனுக்கு உண்டான அத்தனை வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து இந்த பீரியட்லாம் அழகாக கடந்துட்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் அப்படின்னும். அதுவும் வந்து மேஜிக்கலான ஒரு லைஃபுங்க. இது வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு வரமாக கொடுத்தது வந்து நான் வந்து கடவுளை சூஸ் பண்ணது தான். இது வந்து எந்த இடத்துலனாலும் நீங்கள் எப்போ என்னை தூக்கத்தில் எழுப்புனீங்கனாலும் நான் சொல்லுவேன், என்னோட சிவாப்பா தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு ஒரு உண்மையை வந்து நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நடந்தது. நான் அந்த மாதிரி ஒரு சிவன் அப்படிங்கிற மேலே ஈடுபாடே இல்லாமல் சிவன் தான் என்னை காப்பாற்றினாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கடவுளை வந்துட்டு உணரதாங்க முடியும். அவங்க வந்து நேராக நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அவங்களோட வைப்ரேஷன், அவங்களோட அந்த டச்சு ஃபீல் இதெல்லாம் வந்து உணர மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும். கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ, இந்த வீடியோ பார்க்குறவங்க முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு கம்யூனிட்டியாக கூட இருக்கலாம். அதனால நான்லாம் ஃபோர்ஸ் பண்ணல, ஹிந்து கடவுளை கும்பிடுங்க, இவங்களை கும்பிடுங்க, அதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு எந்த ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாதுங்க. நம்ம எந்த பேரில் கூப்பிடுறோமோ அந்த பேரில் வந்து அவங்க ஃபார்மாக தெரியுறாங்க. நீங்கள் எந்த பேரில் கூப்பிட்டீங்கனாலும் வருவாங்க. எனக்கு பேரே எனக்கு வைக்க தெரில அப்படின்னா யூனிவர்ஸே அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்கு அதுவுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த உலகம்லாம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் மூச்சு விட்டு உயிரோடு இருக்கீங்க இல்லையா, உங்கள் மூச்சு காற்றை நம்புறீங்களா? ஏதோ ஒன்று, அதை கூட கடவுளாக நினச்சிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த மூச்சு காற்று இல்லையா, அதை கூட தெய்வமாக நினச்சி நீங்கள் வந்து அதன் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாத்தையுமே வந்து கடவுள் தான் பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே அதான் இங்கே நடக்குது. நம்ம தான் புரிஞ்சுக்கிறது, நம்ம தான் எல்லா விஷயமும் பண்ணுறோம் அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நிறையா விஷயங்கள் புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் வந்து ஒரு புதிராக இருக்குது, பசிலாக இருக்குது. நம்ம தான் வந்து என்னென்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. சூப்பரான கார்டு வருதுல, நிறையா கைடன்ஸ். என்ன கார்டு? கண்டிப்பாக சில பேருக்குங்க இந்த கார்டு வந்து நான் வருவேன்ட்டு வருது. சில பேருக்கு வந்து உங்களுக்கு விட்டு போன காதல் வந்து திரும்பவும் வந்து
உங்களுடைய அருமை தெரிஞ்சு வராங்க, உங்ககிட்ட லவ் சொல்ல போகிறாங்க. சில பேருக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, தான் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக நிச்சயமாக மூமெண்ட் எடுத்துட்டாங்க. சில பேர் அந்த மூமெண்ட் கார்டு வந்துச்சுல்ல, அதே மாதிரியே வந்து பேலன்ஸ் வந்து வருது. நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய மனம் இது வரைக்கும் வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த காதல் பழைய காதல் புதுப்பிச்ச ரூபத்தில் அழகாக உங்களை தேடி வந்துட்டுருக்கு. சந்தோஷமாக வரப்போகுது. எந்த ஒரு இதுவுமே இல்லை, உள்ள வஞ்சம் வச்சுட்டெல்லாம் உங்களை தேடி வரல. கண்டிப்பாக வந்து நான் வந்து உண்மையான காதலை வந்து கொடுக்கணும், நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு ரியலைசேஷனோட வராங்க. அழகான ஒரு மெமரிஸ். ஏன்னா அவங்க உங்களோட இருந்த நாட்கள், பேசின வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து கொல்லுது. அந்த ஒரு தனிமை வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அங்கங்கே குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால வேகமாக வராங்க. கண்டிப்பாக அவங்களே தான் வராங்க. உங்களுடைய அன்பு வேணும், உங்களுடைய அந்த எனர்ஜி வேணும், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களை தேடி ரீகான்சிலேஷன் சில பேருக்கு நடக்குது, அழகாக நடக்குது. அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய பழைய பாதை, பழைய காதல் இல்லையோ அப்படின்னா நல்லா இருக்கிற, அதாவது ஒழுங்காக இருக்கிற காதல் ரியலைசேஷன் வருது. விட்டு போன காதல், ஏமாத்தின காதல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் உங்களை பாருங்கள். இது என்ன இன்னொரு கார்டு, உங்களை பாருங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அடுத்த கார்டு என்ன வந்துருக்கு பாருங்கள். ஃப்யூச்சரை பாருங்கள், உங்களை பாருங்கள், ஃப்யூச்சரை பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தெளிவான எல்லா கைடன்ஸும் வந்து கடவுள் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தான் திரும்பி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனோட பிடிச்சி பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ கடமையேன்னு நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற வேலையாக கூட இருக்கலாம், வீட்டில் ஏதோ பார்க்குற வேலையாக இருந்தாலும் பிடிச்சி அந்த நொடியில் ப்ரெசென்ட்டில் இருந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய விதமான ஒரு ஐடியாஸ்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஐடியாஸும் கிடைக்கும். கெரியர்லேயும் ஐடியாஸ் நிறையா கிடைக்குது. நிறையா விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய பொட்டென்ஷியல் வந்து எப்படி அப்படின்னா ஒரு லிமிட்டே கிடையாது, அந்தளவுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. நிறைய வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது. ஃப்ரீடமாக நீங்கள் வந்து யோசித்த விஷயங்கள் அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க, கார்டு சூப்பராக இருக்குது. யோசிச்சுட்டு ஃப்யூச்சர் நினச்சி யோசிங்க. கரண்ட்டில் இருந்துட்டு ஃப்யூச்சர் நினச்சி யோசிங்கன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இருந்து சில விஷயங்கள் வந்து டெடிக்கேஷனாக பண்ணும்போது நடக்கும். அதனால் ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் இருந்து உங்கள் ஒர்க்லாம் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, கார்டு சூப்பராக இருக்குது. பேஜ் ஆஃப் வான்ஸ், ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி. நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா அப்படின்னு ஏதாவது மைண்டில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் கார்டு தான். சூப்பராக இருக்குல்ல கார்ட்ஸு. என்னமோ போங்க, அழகாக வருது கார்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும். ஏன்னா நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு மாறினீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆமாம், என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்குள்ளே மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எஸ் ஐ எம் சேஞ்சிங் அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற விஷயம், நான் போடுற ரீடிங்காக இருக்கட்டும், நான் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு 2 பேருக்காவது அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் பார்க்குற யாராவது 2 பேருக்காவது எங்கேயாவது ஒரு ஸ்பார்க் பட்டுச்சுன்னா கடவுள் எனக்கு கொடுத்துருக்க இந்த ஜாபை ஓரளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். கண்டிப்பாக நிறையா பேர் வந்து லைஃப்பில் பேலன்ஸ் கொண்டு வருவீங்க, கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டும் இருக்கீங்க. நிறைய ப்ரையாரிட்டிஸ், மல்டிபிள் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னா எனக்கு வந்து அது வேணும், இது வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய ப்ரையாரிட்டிஸ் வச்சுருக்கீங்க. அந்த ப்ரையாரிட்டிஸ் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஆர்டர் வைஸாக நீங்கள் எழுதுங்க. இது முக்கியம், இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு ஃபஸ்ட்டு வைங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ரையாரிட்டிஸ்க்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை வந்து கரெக்டாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே வந்து சேமாக இருக்காது. அது வந்து ஒரு கப்பலில் அந்த அந்த வெள்ளத்தில் கப்பல் போகிற மாதிரி நம்மளை வந்து நம்மளே வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துரும். அதனால ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீட்டாக அந்த ஒரு விஷயம் நடக்கும். இது வந்து கெரியரில் அமோகமாக இருக்குது. லைஃப்லையுமே அப்படி தான். நிறையா விஷயங்கள் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஏரியாவில் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள உங்களுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கும் போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஏரியாவாக உங்களுக்குள்ளே மாற்ற வேண்டிய ஒரு விஷயங்கள் இன்னருக்குள்ளே போய் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்னர் சைல்டு ஊன்ஸ் அப்படின்னா, இன்னர் சைல்டு ஊன்ஸ்னால் நத்திங் பட் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பதிவு பண்ண ஒரு விஷயங்கள் தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி நிறைய கொண்டு வர இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அட்வான்ஸாக கடவுள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க. இப்போயே நான் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக பேலன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஒரு டுகெதர்னஸ் இருக்குது. சேரக்கூடிய தருணம் தான். எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க. லவ் விஷயத்துலையாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் எடுக்கிற முடிவும் நீங்கள் நடந்துக்கிற ஒரு விஷயமும் நீங்கள் தான் இனிமேல் வந்து அழகாக மாற்றிக்கணும். நல்லா எஃபெக்டிவான கார்டுங்க. எப்படி இப்படி வருதுன்னே தெரியல ஒவ்வொரு முறையும்.
சில பேருக்கு வந்து பழசில் நடந்த விஷயங்களை குறித்து வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, விட்டு போகிறீங்க. கடவுள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நிறைய புது காதல் உங்களுக்குள்ளே வருது. ஆனால் நான் எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ வந்து பறிகொடுத்த நிலையில தான் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. ஏதோ முடிஞ்சிடுச்சுங்க, ஏதோ நினச்சி குறித்து முடிஞ்சிச்சு, அதோட விட்டுருங்க. அதனால் கடவுள் நிறையா கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் நீங்களாம் வந்து அதிலே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை யாரும் வந்து மாற்ற மாட்டாங்க. அதனால் டிசப்பாயின்மெண்ட் வேணாம். ஒரு பாடம் கிடைச்சதில்ல, அந்த பாடத்தில் என்ன லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அதை வந்து டெஸ்ட்டு வந்து எழுதிட்டோம், டெஸ்ட்டு எழுதியாச்சுல்ல, அதோட அந்த பாடத்தை விட்டுருங்க. அந்த பாடம் படித்தாச்சு, அந்த பாடத்தோட சாராம்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அந்த ஒரு வேர்ட்ஸோ, ஃபஸ்ட் லெசனில் உள்ள வேர்ட்ஸு, அந்த சென்டென்ஸு அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அர்த்தம்லாம் இல்லை. இந்த பாடத்துலேருந்து என்ன சாராம்சம் கற்றுக்கிட்டோமோ அதை எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகிறோம். அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் கிடைச்ச அந்த என்ன லெசன் உங்களுக்கு சாராம்சம் கிடைச்சதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற பாடத்தை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் அடுத்ததுக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ண வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது, அது குறித்து நீங்கள் வாங்க. கார்ட்ஸ் அழகாக வந்துடுச்சு, சூப்பராக இருக்கே. நிறையா நீங்கள் உங்களுக்குள்ளே மாற உங்களுக்கான வாழ்க்கையை அழகாக வாவ் சூப்பர். இதுக்கு மேலே கார்டே எடுக்க வேணாம். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் வேகமாக வருது. கமிட்மெண்ட் வேணும்னா கமிட்மெண்ட் வருது, மேரேஜ் வேணும்னா மேரேஜ் வருது, உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இப்போ போயிட்டு இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய டைமிங் வருது, டிவைன் டைமிங் வருது. எல்லாமே ஒரு ஷிஃப்ட் சேஞ்சு, தலை கீழாக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை. இப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி கவலைப்பட்டுருக்கீங்களோ அந்த விஷயம்லாம் சரியாகி நீங்கள் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அது குவிக்காக ஒரு சீக்கிரமாக நீங்கள் கண்ணை மூடி திறக்கிற அளவுக்கு வேகமாக அதிவேகத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருது. ஏன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ்னாலே கமிட்மெண்ட் வருது, கம்யூனிகேஷன் வருது. பேசாமல் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி ஆசைப்பட்ட ஒரு நபர் பேசவே இல்லை ரொம்ப நாளாக அப்படின்னா அவங்க வந்து கூடிய விரைவில் வந்து பேச போகிறாங்க. எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்க போது. இது வந்து நீங்கள் உங்களை பாசிட்டிவிட்டியாக வைக்கும்போது, உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறார்கள். வா சூப்பர் கார்டு. இல்லை இது எப்படி ஜெட் வேகத்தில் வந்து பறந்து வருது பாருங்கள். இதான் வந்து நம்ம வந்து கடவுளோட பவர் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் நான் இவ்வளோ சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக சீக்கிரம் நடக்க போகுது. அது வந்து சீக்கிரம் நடக்க போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போ நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் எப்போ இன்னர் ஒர்க் ஆரம்பிக்க போகிறீங்களோ அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களை முன்னேற்றம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதை நோக்கி நீங்கள் போகும்போது, பிரச்சனைகளை நோக்கி நீங்கள் சிந்திக்காத போது கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமான ஒரு விஷயம்லாம் உங்களை தேடி வேகமாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே வந்து எவ்வளோ ஸ்பீடு எடுத்துருச்சு பாருங்க. அதில் குதிரை வேகத்திலையும் ஸ்பீடு வந்துச்சு. இந்த பாருங்க பாய்ச்சலாக பறந்து வருது. அதுவும் ஒரு நியூ பிகினிங்கோட, ஒரு அழகான ஒரு காதலோட. நீங்கள் என்ன ஆசைப்பட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாமல் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறீங்கன்னா எல்லாமே நான் அடைஞ்சிட்ட மாதிரி. ஒரு விஷயம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறத விட நான் அந்த விஷயமாகவே மாறிட்டேன், எனக்கு அந்த லைஃப்பில் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க, நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கையில் இந்த விஷயம் கிடைச்சிருச்சு. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கடன்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. பணம் நல்லா நான் சம்பாரித்து அமோகமாக நான் அந்த வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ அஃபர்மேஷனோ விஷுவலைசேஷனோ நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறப்போகுது. இதெல்லாம் கன்ஃபர்மேஷனாக வந்துருச்சு. இனிமேல் கார்டு வேணுமா சொல்லுங்கள். இனிமேல் வந்து கார்டு வேணாம், போதும். எவ்வளோ கார்டு நான் எடுத்துகிட்டே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக வரும்போது எனக்கே ஆசையாக இருக்குது இன்னும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு. இதுக்கு மேலே போதும் அப்படின்ட்டாங்க. இதில் சொன்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுதா, நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஹெல்த், வெல்த், சக்ஸஸ் இதெல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் அழகாக இருக்குது, வரப்போகுது. அது வரணும் அப்படின்னா சில முயற்சிகள் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சில இல்யூஷனான விஷயங்கள்லாம் சூஸ் பண்ணாமல் நல்ல விஷயங்கள் சூஸ் பண்ணும்போது உடலும் ஆரோக்கியமாகுது, கரியர்லேயும் நல்லா சம்பாரித்து வெல்த் வைஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வருது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயம் சக்ஸஸ் அடையணுமோ கண்டிப்பாக எல்லாமே வருது. இது என்னமோ விழுந்து கிடக்கு, என்னன்னு பார்ப்போம். கடவுள் வந்து உங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. கடவுளோட சப்போர்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் அழகாக இருக்குது. அது நீங்கள் இது வந்து குறித்து நீங்கள் ஐயோ நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கிடையாது. பயம்லாம் தேவையில்லை. ஏன்னா
யார் சப்போர்ட்டுங்க முக்கியம் அந்த உலகத்தில்? மனுஷங்க சப்போர்ட்டா? மனுஷங்களாம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு வந்து உங்களை பற்றியே யோசிக்க மாட்டாங்க, சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ஹர்ட் ஆகும். கடவுள் எப்பயுமே நிரந்தரமானவர். நமக்கு வந்து எந்த நேரத்தில் எது வேணுமோ கண்டிப்பாக அவர் தான் ஆலோசனையும் கொடுக்குறாரு, சப்போர்ட்டும் கொடுக்குறாரு. அவரை பிடிச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ செய்ய வேண்டிய வேலையை வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறீங்க, தள்ளி தள்ளி போடுறீங்க. அதுதான் வந்து பெரிய லேசினஸ்ஸு. உங்கள் வாழ்க்கையை நல்லனா தள்ளி போடுறதுக்கு உண்டான விஷயம் நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ வேணாம் நீங்கள் தள்ளி போடுறது ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் தள்ளி போடுறது அந்த விஷயம் வேணான்னு நீங்கள் தள்ளி போடுறதுக்கு சமம். அது நீங்கள் தான் தள்ளி போடுறீங்க. எல்லா கஷ்டங்களும் எண்டிங் வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டுட்டு என் வாழ்க்கைக்கு இது எப்படா முடிய போகுது, என் வாழ்க்கையை எப்படா இது விட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எண்டிங்க்கு வருது. சில பேருக்கு வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷன்லாம் யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை விட்டு நீங்கள் அவங்க வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உண்டான அந்த ஒரு கனெக்ஷனை எண்டிங் பண்ணிவிட்டு சில பேர் வெளியில் வரீங்க, தைரியமாக வெளியில் வரீங்க. இது எல்லாமே நடக்குதுங்க. எல்லா விஷயத்துக்கும் உண்டான பேஸ் நடக்குது இங்கே. சில விஷயங்களை உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணிக்கிறீங்க. ஒரு அன்பு, அமைதி, பாசம், சில ஸ்ட்ரென்த், இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்க. வேண்டாத விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் டாட்டா பை பை சொல்லி எண்டிங் பண்ணிடுறீங்க. இது எல்லாமே அழகான ஒரு கடவுள் வந்து கொடுக்குற கைடன்ஸ் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேர். அதனால தான் பாசிட்டிவிட்டியாக பி ரெடி. வாவ், சூப்பர். சேஞ்சஸ்லாம் நிறையா வருது. அது வந்து நீங்கள் தான் ரெடியாக இருந்து அதெல்லாம் வந்து பிடிச்சிக்கணும். ஏன்னா கடவுள் வந்து என்ன பண்ணுவார், மொத்தமாக ஒரு நல்ல விஷயங்களை மேலேருந்து தூக்கி போடுவார். நம்ம ரெடியாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் அழகாக பிடிச்சிக்கலாம். ரெடியே இல்லாமல் நீங்கள் அழுதுகிட்டே இருந்து சோகமாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் கடவுள் வீசினா அந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் பக்கமே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை கசக்கிட்டு வாழ்க்கை பூரா உட்கார வேண்டியதான். அதனால் ரெடியாக இருங்க அப்படின்னு கடவுள் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய சூப்பராக கைடன்ஸ் வந்திருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ்னால் நான் தான் சொன்னேன்ல, ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த விஷயம் தான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அழகான ஒரு ஃப்யூச்சராக மாறப்போகுது. நேற்று நீங்கள் பாஸ்ட்டில் என்ன பண்ணீங்களோ அதுதான் இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்திருக்கு. பாஸ்ட்டில் ஏதாவது வேஸ்ட்ஃபுல் திங்ஸ் பின்னாடி நீங்கள் போயிருக்கலாம், தவறான ஒரு விஷயத்த பாஸ்ட்டில் வந்து நம்பிக்கைப்பட்டு நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு தவறான செஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் உங்களை போட்டு வாட்டுது. திரும்ப இப்போயும் நீங்கள் இந்த நிமிஷத்தையும் நீங்கள் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் படு மோசமாக போகும். அதனால் மைண்ட்ஃபுல்னஸாக ப்ரெசென்ட் டென்ஸில் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலை மட்டும் பண்ணுங்கள். வேறு எதை குறித்தும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பாசிட்டிவிட்டி மட்டும் மைண்டில் எப்பயுமே இருக்கணும். கடவுளை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கடவுள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி. அந்த கடவுள் தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. ரியலைசேஷன் எப்போ வருதோ கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. கார்மிக் சைக்கிள்ஸ். சில பேர் நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னா சில கர்மா ரிசால்விங்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இந்த கார்மிக் டைம்லாம் முடிகிற வரைக்கும் தான் அவங்க கஷ்டம். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே நிச்சயமாக பல பேருக்கு வந்து ஒரு கார்மிக் சைக்கிள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு உண்டான அந்த ஒரு ஹெல்ப்லைன் வந்து கிடைக்கும். அந்த ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி தான் இந்த வீடியோஸு, ரீடிங்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களோட கார்மிக் சைக்கிள்லாம் ஃபினிஷ் ஆகிற சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்படும். அதனால் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச ஒரு பாவ புண்ணியம் தான். ஆன்செஸ்ட்ரல் கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மாங்கிறாங்க. நம்ம பண்ண தப்பு தானேங்க நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். அதனால பரவாயில்ல, விடுங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களே மன்னிச்சு விட்டால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு பேட் எனர்ஜியை தூக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைக்க முடியாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கை சக்ஸஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு முக்கியம். யாரோ எப்படியோ போகிறாங்க, அவங்க கெட்டது நினச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு படுகொலிக்கு தான் போகுது. அவங்கள பற்றின கவலை நமக்கு வேணாங்க. நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து பேட் எனர்ஜியெல்லாம் தூக்கிட்டு நம்ம நடந்துட்டுலாம் போக முடியாது. பேட் எனர்ஜியை இங்கேயே கிளென்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்கள வந்து கடவுள் பார்த்துக்குவாங்க. அதனால் கார்மிக் சைக்கிள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக அதை நம்புங்க. நமக்கு கஷ்டகாலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நம்ம நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்காதீங்க. எனக்கு வந்து நான் இப்படி பண்ணால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு வேலிடேஷன், ஒரு ரெக்கக்னேஷன், நான் இப்படி பண்ணேன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள் சோலுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து என்னவோ அதை தெரிஞ்சு பண்ணுங்கள். மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இந்த சோஷியல் அனிமல் மற்றவங்களுக்காக சார்ந்து இருக்கிறோம், செய்கிறோம், இதெல்லாம் வந்து வேறு. பட் உங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. போதுமா? வேறு கார்டு எடுக்கலாமா? கிராட்டிடியூட். வெரி குட். இதான் ஃபைனல் கார்டு நினச்சேன். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, கிராட்டிடியூட் மாதிரி ஒரு
அற்புதமான வந்து கடவுளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், அதிகப்படியான கடவுள் எப்போ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, செஞ்ச உதவிக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லும்போது. கடவுளுக்கு என்ன பிடிக்கணும், கடவுளுக்கு அந்த நன்றி அப்படிங்கிற உணர்வெல்லாம் வந்து கிடைச்சி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. குழந்தைக்கு செய்கிறாரு, இது அவரோட ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என் குழந்தைக்கு நான் செய்கிறேன், நல்ல விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவருக்கு பிடிச்ச விஷயம். ஆனால் அதையும் மீறி குழந்தையா ஆசைப்பட்டு எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, எனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்க கண்ணில் அப்பா என்னோட குழந்தை என்ன ரியலைசேஷன் பண்ணுறா, இவ்வளோ ஒரு பீரியட்லேயும் இந்த 3D வேர்ல்டுலேயும் என்னை நினைக்கிறா, என்னை நினச்சி நான் கொடுத்த விஷயங்கள் அவளுக்காக தான் நான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கேன், என்னை நினச்சி அவள் வந்து கிராட்டிடியூட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வரும் பாருங்க சந்தோஷம். அந்த சந்தோஷம் அதனால தான் சொல்கிறாங்க, பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த உணர்ச்சி நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, கிராட்டிடியூட் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கொடுத்த விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, இனிமேல் கடவுள் அள்ளி அள்ளி தூக்கி கொடுப்பா. அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவார், திரும்ப ஒரு 4 விதமான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தூக்கி கொடுப்பாரு. நீ இனிமேல் சந்தோஷப்படுற மாதிரியே, எனக்கு நீ தேங்க் பண்ணுற மாதிரியே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறது. அதனால தான் சொல்கிறேன், கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து சும்மா உப்புக்கெல்லாம் சொல்லாமல் உணர்வுபூர்வமாக உண்மையிலே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைங்க. 3 வேளை சாப்பிட முடியுதா, நல்ல துணிமணி போட முடியுதா, நல்லா நிம்மதியாக மூச்சு விட்டு இன்றைக்கி வந்து மூச்சு விடுறோம் தெரியுங்களா, மூச்சு விட்டு உயிரோடு இன்றைக்கி தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா. எத்தனை பேர் இன்றைக்கி நேற்று படுத்தவங்க இன்றைக்கி காலையில் எந்திரிக்கல, அவங்க நேற்றெல்லாம் சந்தோஷமாக இருந்த வீடு இன்றைக்கி வந்து ஒரு துக்கமாக நடந்த ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடவுள் எவ்வளோ கெட்டது நடந்தாலும் நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கல்ல. நம்ம ஒரு ஸ்பெஷல் சைல்டு தானே கடவுளுக்கு. கடவுளோட ஒரு அழகான ஒரு அன்பான சைல்டு. சில பேர் மட்டும்தான் வந்து கடவுளுக்கு அருகாமையில் இருந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை, அதனால தான் என்னை பக்கத்தில் வச்சுருக்காங்க. கஷ்டங்கள்லாம் கொடுத்து என்னை அழகாக அதுலேருந்து அழகாக தூக்கி கொண்டு போய் அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இதெல்லாம் வந்து மேஜிக்கலுங்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உணர்வுபூர்வமாக என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து பிரயோகம் பண்ணி எனக்கு தெரியாமையே பிரயோகம் பண்ணேன். அப்போ வந்து அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் உண்மையாக வந்து என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு உண்மையாக நான் உணர்வுபூர்வமாக நான் சொல்லும்போது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் வந்து தியாரிட்டிக்கலாக நன்றி சொல்கிறாங்க, கடவுளே எனக்கு நன்றி நன்றி அப்படின்னு ஒப்புக்கு சொல்லும்போது எனக்கு எந்த விதமான மிராக்கள் நடக்கலை. கண்டிப்பாக நான் வந்து கடவுளை என்னை காப்பாற்றின விஷயத்துக்கு உள்ளே பூர்வமாக நான் தேங்க்ஸ் சொல்லும்போதே கண்ணில் எனக்கு கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி நான் சொல்லும்போது கடவுள் எனக்கு வாழ்க்கையில் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையாக ஒரு 180 டிகிரிக்கு மாற்றினார் அப்படிங்கிறது உண்மையிலே இப்போ வரைக்கும் எனக்கு மிராக்கள் தாங்க. அதனால் கண்டிப்பாக பாட்டம் ஆஃப் த டெக் லவ் தான். கடவுளோட அந்த ஒரு கருணை தாங்க, அன்பான ஒரு கடவுள் தான். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு லவ்னை குறித்து நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்க, லவ் வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அழகான ஒரு லவ் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட லவ்ங்க. நீங்கள் எதையோ ஒரு குப்பையை நினச்சி போயிட்டு இதான் லவ் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க, குப்பை பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் காற்றில் அடித்து பறந்து போயிடும். அழகான உங்களுக்கு தேவையான ஒரு லவ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு கடவுளுக்கு தெரியும். அந்த விதமான லவ் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. உங்களோட டார்க்கஸ்ட் டைம்லாம் கண்டிப்பாக போகுதுங்க. இது வரைக்கும் வந்து ஒரு வெளிச்சத்தையே பார்க்காத உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அதெல்லாம் எண்டிங், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இனிமேல் வந்து அழகான ஒரு டைமு தான். கன்ஃபியூஷனே தேவையில்லை. என் வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நடக்குமோன்னு நீங்கள் கன்ஃபியூஷன் பட உங்களோட பேட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். எப்போ நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நம்பிக்கை தான் வேணும். இனிமேல் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் கடவுளால் தான். அது நமக்கு தெரியுங்க. வெளியில் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் உண்மையிலே வந்து எந்த விஷயம் எந்த நபர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராங்களோ கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்மளாம் வந்து டிவைனோட சைல்டு, டிவைனோட பிளஸ்டு சைல்டு. அதனால நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டு ஈஸியாக போக முடியுது அப்படின்னா கடவுள் அனுமதிக்காமல் அவங்க உள்ளே வரவும் முடியாது, வெளியில் போகவும் முடியாது. அதனால் உள்ளே வராங்க அப்படின்னாலும் அது வந்து ஏன்டா வந்தாங்கன்னு கேட்காம எல்லாமே அக்செப்ட் பண்ணுங்கள். சரண்டர் மோடு தான். கடவுள் நீ தான் இவங்கள உள்ள என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்த, அவங்க போயிட்டாங்களா, கடவுள் தான் வெளியில் தூக்கி போட்டிருக்காரு, வேணான்னு வெளியில் தூக்கி போட்டிருக்காரு. சில விஷயம் நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்தோம், கற்றுக்கிட்டோம். அதனால் இவங்க இனிமேல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லைன்னு கடவுள் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாருன்னா ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி சரண்டர் மோடுக்கு வாங்க.
கோல்ஸ் எந்த விஷயமா இருக்கட்டும்ங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட என் வாழ்க்கை எப்படி மோசமாக போச்சு, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் திரும்ப விரட்டி பிடிங்க. உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத வந்து அதை மட்டும் விட்டுறக்கூடாது. அதை வந்து ஸ்டபர்னாக பிடிச்சி அதை அடையிற வரைக்கும் வந்து முழு மூச்சாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் கவலைப்படுறீங்களா கவலைப்பட்டுக்கோங்க, அது என்னமோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டிவைன் பர்பஸ் தாங்க. கடவுள் வந்து சில டாஸ்க்கு, எனக்கு உண்டான டாஸ்க்கு சில விஷயங்கள், உங்களுக்கு உண்டான டாஸ்க்கு சில விஷயங்கள், அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே கடவுளோட பிளான் தான். அந்த பிளான் படி கண்டிப்பாக நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக தாங்க இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை பற்றி எதை குறித்துமே நீங்கள் வந்து கவலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் கடவுளோட டிவைன் சைல்டு தான் நீங்கள். பிஸ்னஸ் குறித்து பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு லாஸாக இருக்குது, பணம் வரல, வேலை எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அழகான பிஸ்னஸ் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நிறைய ஸ்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கடவுள் வந்து டைம் கொடுப்பாரு, அந்த டைம் நோக்கி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை வேறு, மற்றவங்களோட வாழ்க்கை வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் தெளிவாக புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இருங்க, கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இது எல்லாமே டிவைனோட கைடன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்சாண்டட் பார்ட்டில் என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நிறைய கார்டு பார்த்துட்டே இருக்கோம்ல, சூப்பராக இருக்குது. எனக்கு அப்படியே கண்டினியூட்டியாக நிறையா விஷயங்கள் வந்து வர வர நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதனால் நிறையா எடுத்துகிட்டே இருக்கேன். ஏன்னா கைடன்ஸ் கிடைக்குதில்ல, பிடிச்சிக்கோங்க. நான் வாங்கித்தர கைடன்ஸ் எல்லாமே கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் தான். அந்த கைடன்ஸை வந்து பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து என்னோடய பாதையில் வந்து மனிதர்கள் யாருமே எனக்கு வந்து கைட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அவங்களே ஒவ்வொரு விஷயத்தில் வந்து மாட்டிட்டு முழிச்சு எப்படி வாழ்க்கையை கடத்துறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்தது எல்லாமே கடவுள் தான். ஒவ்வொரு பாதையில் இப்படி போ, அப்படி போ, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ அப்படின்னு இதில் வந்து வெளியில் வானேன். பட் நானே நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் இவ்வளோ வெளியில் வருவேன் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி நிறையா இருக்குது. அது உள்ள பொட்டென்ஷியலான ஒரு பர்சன் தான் நீங்கள். கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணணும். அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷமாக இருக்கா, டான்ஸ் ஆடணும்னு தோணுதா, கண்டிப்பாக டான்ஸ் ஆடுங்க. எனக்கெலாம் நான் வந்து என்னோடய குழந்தை பருவத்தில் நான் வந்து ரொம்ப வந்து சுட்டித்தனமாக ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், ஓடிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஜாலியாக இருக்கும், ஏதாவது பாட்டு போட்டாங்கன்னா டான்ஸ் ஆடுவேன், நிற்க மாட்டேன், ஓடுவேன். என் கால் தரையிலே நிற்காது, நடந்துகிட்டே இருப்பேன், ஓடுவேன். ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா குதிப்பேன், ஜம்ப் பண்ணுவேன். இந்த குழந்தை மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். எப்போயாவது ஜாலியாக இதே மாதிரி தான் இருப்பேன் பாருங்கள். விளையாண்டுட்டு துருன்னு யாராவது என்னை காயப்படுத்தினா கூட அந்த ஒரு யோசனைலாம் வந்து எனக்கு பெருசாக நினைக்க மாட்டேன். அந்த நேரத்தில் அப்படியே குழந்தை வாடின மூஞ்சி மாதிரி இருக்கும், அப்புறம் மாறிடுவேன். ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த குழந்தைத்தன்மையே எனக்கு இல்லை. நான் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பெடுத்து ஏதோ ஒரு தலைமை தாங்கின மாதிரி தான் இருந்தது இந்த குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப நான் வந்து எனக்குள்ளே தேட ஆரம்பித்து நாங்கிற ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் லவ்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எப்பவும் வந்து பழைய மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். எது ஒன்றுனாலும் ஒரு சின்ன பிள்ளைங்க எப்படி துள்ளி குதித்து போவுங்க சந்தோஷமாக, அதே மாதிரி என் வாழ்க்கையில் இப்போ நிறையா விஷயங்கள் என்ன அறியாமல் என்னோடய பாடி வைப்ரேட் பண்ணுது. அந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் எனக்கே தெரியாது. பட் வந்து சந்தோஷம் வந்துச்சுன்னா குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அது எந்த இடம்லாம் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல நான் வந்து அந்த ஒரு உணர்ச்சியை காட்டிடுவேன். பேலன்ஸ் தான், கண்டிப்பாக பேலன்ஸ் கொண்டு வாங்க. இது 3 இடத்துல கன்ஃபர்மேஷனாக வருது. உங்கள் வாழ்க்கையை பேலன்ஸில் கொண்டு வரணுங்க. காதலையும் கெரியரையும் போட்டு கொல்ல பண்ணிடாதீங்க. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லா ஏரியாஸில் எந்த ஏரியா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ கெரியர் தான் முக்கியம்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இங்கே மோசமாக போயிட்டுருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா கெரியர் வாழ்க்கையில் அங்கே வந்து தரமட்டமாயிரும். அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. வெளியில் நடக்கிற அந்த பிஸ்னஸ் அந்த பிரச்சனையை வெளியில் விட்டுட்டு வாங்க. வீட்டில் நடக்கிற இந்த குடும்ப பிரச்சனையை வீட்டில் விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு போங்க. ரெண்டையுமே மிங்கிள் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கோங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வேணும் அப்படின்னா
என்ன விஷயம் வேணுமோ அதை விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். நடந்துட்ட மாதிரி, கிடைச்ச மாதிரி, நடந்துட்ட மாதிரி உங்கள் வீட்லேயே உங்கள் ரூம்லேயே வந்து அது குறித்தன ஒரு பிக்சர்லாம் அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி நிறையா ஒட்டி வைங்க. நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ண தூங்க போகும்போது பண்ண கண்டிப்பாக நடக்குது. இது எல்லாமே வந்து ஏன்னா ஆள் மனசில் நீங்கள் பதிவு பண்ணுற ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக நிஜத்தில் நடக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது வேறு பார்க்கலாமா? வேறு விஷயம் பார்க்கலாம். மிஸ்டிக்கல் ட்ரீம்ஸ். கனவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதுக்கு உண்டான மீனிங் என்ன பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லது. மிஸ்டிக்கல் ட்ரீம், அன்லாக் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். நீங்கள் என்ன கனவில் பார்த்துட்டு எழுந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் வருது அப்படின்னு. நிறையா பேர் ஐஸ்கிரீம் ரீடிங் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ரீடிங் போடுறேன். சிம்போலிசிஸ் டிவோஷன். ஆல்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மேடை அப்படின்னு சொல்லுவாங்க, பலி மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிவோஷன், ஒரு கடவுள் தன்மை, ரிச்சுவல், அந்த சீக்ரெட் கனெக்ஷன் வித் கடவுளுக்கு நம்ம வந்து ஒரு பலி கொடுக்குற பீடம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இதில் வந்து நம்ம என்னத்தை பலி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஈகோ, அந்த கெட்ட எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸு, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இதில் வந்து பலி கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி போக முடியும். கடவுள் என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸு, உன்னோட ஹோப்லெஸ்னஸ் தன்மை, இது எல்லாத்தையுமே அந்த பலிபீடத்தில் பலி கொடுத்துரு. எனக்கு முன்னாடி தான் இருக்குது, அதை நீ கொடுத்துட்டு இருந்த அப்படின்னா நன்றி உணர்வோடு நீங்கள் அப்போ கிராட்டிடியூடை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவீங்க. நிறையா விஷயங்கள் அமோகமாக உங்கள் வாழ்க்கையை வந்து சோல்ஃபுல் பர்பஸோட ஸ்ட்ரென்த்தனாக கொண்டு போகும். இதை உங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் கடவுள்கிட்ட பலிபீடம் உங்கள் கனவுல வந்துச்சுன்னா கெட்ட விஷயங்கள்லாம் அங்கே வந்து விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். ரூன்ஸ் ரூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பழங்கால அந்த அறிவு, அந்த நிறைய நாலேஜ் இருக்குல்ல, பழைய ஏன்ஷியன்ட் நாலேஜ், அதுக்கப்புறம் யூனிவர்ஸோட சீக்ரெட், இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மூலமாக என்னென்ன விஷயங்கள் மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் டீகோட் ஆகி கண்டிப்பாக தெரியும். நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னா, ட்ரீமில் கண்டிங்க அப்படின்னா உங்களை டீப்பாக ஆழத்துக்கு வந்து ஒரு நிறைய நாலேஜ் வந்து தெரியப்படுத்துகிற ஒரு விஷயத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நீங்கள் வந்து பலதரப்பட்ட காலத்தை சந்தித்த ஒரு சோல் தான். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸில் இருப்பாங்க. அதிகப்படியான ஒரு இம்ப்ரூவைசேஷனான ஒரு சோல் அப்படி இருந்ததுன்னா கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள், சிம்பிள்ஸு, இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணி நிறையா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹிடன் பவர்ஸ்லாம் வெளிப்படுத்துவாங்க. நிறைய பேர் வந்து அப்படி கூட இருக்கிறீங்க. ஹிடன் பவர்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற ஹிடன் பவர்ஸ்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு நடக்குது. அதெல்லாம் வந்து அந்த ரூன்ஸ் கண்ணில் பார்த்தீங்க, வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடவுள் நிறையா விஷயங்களை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏஞ்சல், வாவ். ஏஞ்சல் வந்து இந்த மாதிரி ஏஞ்சல் சிம்பிளை வந்து நீங்கள் வந்து கனவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரொடெக்ஷன் தரேன், டிவைன் கைடன்ஸ் தரேன், அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னா இப்போ வந்து கண்டிஷ்னல் லவ்னா நான் லவ் கொடுக்குறேன், நீ எனக்கு லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அன்கண்டிஷ்னல்னால் நீ என்னை லவ் பண்ணாலும் சரி, நீ என்னை நேசிக்கலனாலும் சரி, உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நான் உன்னை ஆழமாக நேசிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஹையர் ஸ்பிரிச்சுவலோட ஃபோர்ஸ்னால நீங்கள் வந்து ரொம்ப வந்து அழகாக சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸோட சப்போர்ட்லாம் நிறையா இருக்குது. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா நீங்கள் தனியாக இல்லை, அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, டிவைன் சைல்டு எப்பயுமே தனியாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுளோட துணை நம்ம கூடவே இருக்குது. கடவுளோட கைடன்ஸோட உங்கள் லவ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. எஸ்பெஷலி இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். கண்டிப்பாக இப்போ மோசமான சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா திரும்ப உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் லவ் இருக்குது கடவுளோட கைடன்ஸோட. அதனால தான் கடவுள் வந்து நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் காமிச்சு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏஞ்சல் வந்து உங்களை என்ன என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் போகிற பாதையில், அந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் நம்பிக்கையோடு இருங்க, ஓப்பனாக இருங்க. நீங்கள் வந்து ஒரு ஓப்பனாக இருக்கணும். ஏற்கனவே வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இனிமேல் யாரைக்குமே லவ் கொடுக்க மாட்டேன், யாரையுமே நேசிக்க மாட்டேன், யாரோ ஒருத்தவங்க தப்பாக நம்ம வாழ்க்கையில் பண்ணிட்டதுக்காக லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மனித குலத்துக்கே வந்து உரித்தான ஒரு விஷயங்க. அதனால வந்து நான் லவ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஓப்பனாக இருங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாரையும் நேசிக்க போகிறோம், தவறான ஒரு எண்ணத்தில் இல்லை, எல்லாரையும் ஒரு சோல்ஃபுல்லாக நம்ம கனெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நேசிக்க போகிறோம். இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. கெரியரில் ஏதாவது ஒரு விஷயம் வருதா, அப்லிஃப்ட்மெண்ட் வருதான்னு கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து
நிறைய கார்ட்ஸ் வந்து பாசிட்டிவிட்டியாக வருது. கடவுள் கொடுக்குற அந்த என்னென்ன உங்களுக்கு வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் பார்க்கறதுனால இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நான் கொடுத்த இந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மறந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகுது. ஸ்கில்ஸ் நிறைய இடங்களில் ஸ்கில்ஸ் தாங்க நிறையா வருது. நிறையா பேர் உங்கள் ஸ்கில் என்னன்னு தெரியாமல் நிறையா விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நமக்கு ஒன்றுமே லாய்க்கில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறதுல அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வெல்த்து நீங்கள் ஆசைப்பட்ட அந்த மணி இதெல்லாமே வந்து உங்களுக்கு அபண்டன்ஸாக கிடைக்க போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அதை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் வந்து வரப்போகுது. அதனால் எந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஸ்கில் எதுவோ அதை தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு இன்கம் கண்டிப்பாக வருது. இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் யுவர் ஹார்ட் ஒர்க். இது வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுடைய விஷயங்களை அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு வின் கிடச்சிச்சு, சின்ன ஒரு விக்ட்ரி கிடைச்சாலும் உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் ஒரு பே ரைஸ் இஸ் ஆன் த ஹரிசான். ஏன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சேலரி இன்கம் ஆகலாம், இல்லை பிஸ்னஸில் பண வரவு வரலாம். அது எல்லாமே நடக்கும். சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன இத்தனோண்டா வந்திருக்கு, இவ்வளோதானா நமக்கு அப்படிங்கிறது இல்லாமல் வந்த விஷயத்துக்கு தேங்க் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். செலிப்ரேட் மோடுக்கு வாங்க. அப்போ தான் பெரிய விஷயம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். ஹீலிங் ஃபினான்சஸ் ஆர் ஹீலிங் குவிக்லி. உங்களுடைய ஃபினான்சஸ் லெவலில் இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்க. எனக்கு வந்து பணம் வந்து ஒரு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து குடும்ப பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல, எனக்கு வந்து தேவையான பணம் வந்து நான் உழைக்கிற இடத்துலேருந்து எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் வந்து சரியாகுது. செஞ்சுட்டே வாங்க. எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டே வருங்க. நிச்சயமாக ஒரு கிரேட்டரான ஒரு ரிசல்ட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. உங்களுக்கு என்ன விதமான எனர்ஜி வேணுமோ நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணணுமோ, எந்த நேரத்தில் சரி பண்ணணுமோ, எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரணுமோ கடவுள் அழகான டைமில் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். கரியரில் எடுத்துகிட்டு போனாரியா? கம்யூனிகேட். ஷேரிங் யுவர் வாய்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் யுவர் ட்ரூத் வில் ஷோ யுவர் ஆத்தென்டிசிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். உங்களுடைய அந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். பயந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் எப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அப்படிங்கலாம் நீங்கள் பண்ண வேணாம். எந்த ஒரு விஷயம் வந்து நடுவில் ஒருத்தரை வச்சு நீங்கள் அதை கம்யூனிகேஷன் ஏதாவது உங்களுக்கு காதலுக்குள்ளேயா இருக்கட்டும் அந்த மாதிரி நடுவில் ஒருத்தரை வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை தப்புன்னு தோணுதா, சண்டை போடணும்னு தோணுதா, திட்டணும்னு தோணுதா, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் வச்சுக்காமல் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அந்த பிரச்சனைகள் அந்த சண்டையோட முடியறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் பேசும்போது கம்யூனிகேஷன் பண்ணும்போது தவறை குறித்து நீங்கள் குரலை ரைஸ் பண்ணாமல் உங்களுக்கான நியாயமான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அந்த சைடில் அவங்களுக்கு என்ன நியாயமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கணுங்க. நம்ம எப்போ பிரச்சனை வந்தாலும் நம்ம சைடை மட்டும் தான் பார்க்குறோம். அந்த சைடும் என்ன அவங்க சொல்கிறாங்க, என்ன விதமான தப்பு நம்மக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு ரெண்டு பேருமே சமரசமாக பேசும்போது கண்டிப்பாக டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. சூப்பரான கார்டு இல்லை, இது கம்யூனிகேஷன் கார்டு. பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார்டு என்னன்னு பார்க்கலாமா? இமோஷன் கார்ட்ஸ். என்ன இமோஷன் டெக்லேருந்து இது கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே போகும் போல இருக்குது. ஏன்னா ஆஞ்சநேயரோட வரம் கண்டிப்பாக முக்கியம். அவரோட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா பிரேக் த்ரூ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ இருக்குங்க. சக்ஸஸ்ஃபுல் நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை பயணம் போக போகுது. லிமிட்டே கிடையாதுங்க உங்கள் சக்ஸஸ்க்கு. அந்த அளவுக்கு உயரத்துக்கு போக போகுது. நிறைய அப்டக்கல்ஸ்லாம் சேலஞ்சஸ்லாம் நீங்கள் அழகாக ஃபேஸ் பண்ணி வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு புதிய ஒரு ஃபேஸுக்கு புதிய பரிமாணத்துக்கு நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க. அதுதான் வந்து உணர்த்துது. கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க. அது வந்து எப்படி விவரிக்கிறது அப்படின்னே தெரியல. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு சக்ஸஸாக கொண்டு வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ சூப்பராக வருது கார்டு. நான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ரீடிங் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப மோசமாக கார்ட்ஸ்லாம் வரும். அப்போல்லாம் நினைப்பேன் ஏன்னா இவ்வளோ மோசமாக வருது அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வீடியோ பார்த்து நிறையா பேர் பாசிட்டிவிட்டியாக மாறிட்டுருக்கீங்க. நிறையா உங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரேக் த்ரூ இருக்குது உங்கள் வாழ்க்கைக்குள்ள.
கண்டென்மெண்ட் இஸ் த பீஸ்ஃபுல் அக்செப்டன்ஸ். கண்டென்மெண்ட் அப்படின்னா ஏற்றுக்கிற ஒரு விஷயங்க. கடவுள் என்ன விஷயம் கொடுத்தாலும் அது சாட்டிஸ்ஃபையாக ஏற்றுக்கோங்க. பீஸ்ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன். உங்களுடைய ப்ரெசென்ட் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதையும் ஏற்றுக்கோங்க. அதை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணிட்டு ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படிப்பட்டவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. ஏற்றுக்கும் போது அந்த பிரச்சனைகள் கடவுள் எடுத்துக்குவாங்க. நிறையா விஷயங்கள் வந்து சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். அது மாதிரி ஏற்றுக்கும் போது தான் இது வந்து இந்த கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மொமெண்ட்டை வந்து இந்த மொமெண்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை, அண்ட் எம்ப்ரேஸ் த காம் வித்தின் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியை நீங்கள் வந்து உணர முடியும். ஏன்னா இது வேணாம், எனக்கு இது எதுக்கு வந்துச்சு, என் வாழ்க்கையில் இது மோசமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லாமல், எனக்கு இந்த விஷயம் இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கா, நான் இதை அனுபவிக்கணும், கடவுள் தானே கொடுத்துருக்காரு, நான் எதுவுமே ரிஜெக்ஷன் பண்ணல. என் உடம்புல இருக்கிற வியாதியாக இருக்கட்டும், எனக்கு வியாதி மாதிரி இருந்து கூட இருந்து என் நிம்மதியை பறிக்கிற ஒரு நபராக இருக்கட்டும், எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இப்போ இருக்கா, அந்த விஷயத்தில் நான் கஷ்டப்படுறேன்னா எனக்கு இந்த விஷயம் கடவுள் கொடுத்துருக்காரு, இதை இந்த நேரத்தில் நான் அனுபவிக்கணும்னு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா கடவுளோட குழந்தை நான். எனக்கு வந்து எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும். சில விஷயங்கள் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வந்து குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா குழந்தை நல்லா தேர்ச்சி அடையணும், நல்லா வந்து ஞானம் அடையணும், நிறையா இந்த உலகத்தில் வந்து வென்று வரணும், நமக்கு பின்னாடி அந்த குழந்தை இந்த உலகத்தை வந்து தனியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது, அதெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக செய்யணும், தனியாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் புது இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அதே மாதிரி தான் கடவுள், என் குழந்தை நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும், தனியாக அவள் வந்து முன்னேறி வரணும், அவளுக்கான டேலண்ட் என்னன்னு அவள் புரிஞ்சிக்காமல் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இருக்கா, அவள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டான்னா நான் வந்து அவளை வந்து காப்பாற்ற முடியும். அதனால் சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடவுள் அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதை ஏற்றுட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் அப்பா தான் கஷ்டம் கொடுக்குறாரு, உங்கள் அப்பா தான் காப்பாற்ற போகிறாங்க, அதனால் ஏன் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வருது. சில விஷயங்கள் கற்றுக்க பள்ளிக்கூடம் போகிறீங்களே, வாழ்க்கையும் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தாங்க. அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். நிறையா விஷயங்கள் பாட்டம் ஆஃப் த டெக். சூப்பர் கார்டு. மிராக்கல். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கும் போது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா நிறையா வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வருது. என்னென்னா எல்லாமே முடியக்கூடிய ஒரு விஷயந்தான். சூப்பராக இருக்குங்க. நான் என்ன சொல்கிறது, இந்த கார்டு வந்தாலே அப்படியே ஒரு நம்பிக்கையை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை மட்டும் விட்டுறாதீங்க. கடவுள் இருக்காங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. எதுவுமே இங்கே வந்து நீங்கள் பண்ணி முயற்சி பண்ணி நடந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு ஆணவத்தை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. எப்பேற்பட்ட உயரத்துக்கு போனாலும் கடவுளுக்கு அடியில் நம்ம கடவுளோட குழந்தைங்க தான். கடவுள் வந்து நம்மளை உயர்த்தி பார்ப்பார். நம்ம குழந்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு பேரண்ட்டோட குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் இல்லையா? என் குழந்தை எல்லா விதமான ஞானத்தை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டா அப்படின்னா நம்ம கடவுளுக்கு சந்தோஷம் இல்லையா? அந்த கடவுளை மட்டும் தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய சாதிச்ச மனிதர்கள்லாம் பாருங்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்பாங்க. அந்த ஒரு எவ்வளோ புகழுக்கு போனாலும் கடவுளோட ஒரு துணை இல்லாமல் நம்ம வந்து உச்சிக்கெல்லாம் போக முடியாது. அதனால் ஈகோ மட்டும் கொண்டு வராதிங்க. கடவுளோட அருள் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது. அது மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. புரியும் போது தான் கரேஜ், தைரியத்தோடு பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் தனியாக இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து நடந்து போகல. இந்த உலகத்தில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னா கடவுள் உங்கள் கூட தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் பாதியில் வருவாங்க, பாதியில் விட்டுட்டு போவாங்க. அவங்கள குறித்து நீங்கள் கவலைப்படுத்தி ஏன் வந்த, ஏன் போனேன், ஏன் விட்டு போனேன், உன்னை நான் நம்பினேனே அப்படின்னா அவங்க அவ்வளோதான். அவங்க பாதை வேறு. கடவுள் வந்து அவங்களுக்கு வேறு விதமான ஒரு லெசன், வேறு விதமான பாதை. கொஞ்ச நாள் வருவாங்க, கொஞ்ச நாள் போகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு உங்களை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஃபியர்லெஸ்ஸாக, தைரியமாக, கரேஜாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது எந்த விதமான பயம்லாம் தூரம் ஓடி போயிடும். நம்ம ஒரு விஷயம் பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன தான் நடக்க போகுது பார்ப்போமே அப்படின்னு ஒரு கை இறங்கி பார்க்கும்போது அங்கே இருக்கிற பயம் ஓடி போயிடும், பிரச்சனையும் ஓடி போயிடும், நமக்குள்ளே இருக்கிற பயமும் போயிடும். அதனால் தைரியமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தொடர தூரத்தில் தான், அந்த உச்சத்தில் தான் உங்களோட வெற்றி பயணம் இருக்குது, வெற்றி பாதை இருக்குது, வெற்றிக்குண்டான பரிசும் தொடர தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தான் முன்னேறி போய் தொட்டுக்கணும். ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அப்பா நான் அந்த கார்டை வைக்கவே முடியாது போல இருக்கேன், சூப்பராக வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் குறித்து எனக்கு ஏன் நடக்குதுன்னு ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் முக்கியமான ஒரு எமோஷன். அந்த ஒரு எமோஷன் வந்து காட்டாதீங்க. கடவுள் உங்களுக்கு இந்த பாதையில் போகணும் அப்படின்னு ஒரு எழுதி வச்சுருக்காரு. உங்கள் லெசன் அதுதான், உங்கள் சிலபஸ் அதுதான். அதனால் கடவுள் கொடுத்த சிலபஸை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாமல் போகும்போது கடவுள் அழகாக உங்களுக்கு க்ளூ
வேர்டு, கீவேர்டு, ஹெல்ப்லைனு இதெல்லாம் கொடுத்து உங்களை தப்பிச்சு வெளியில் வரதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அவர் பண்ணிவிடுவார். எப்படி நம்ம ஸ்கூலில் பாடம் படிக்கும்போது பெரிய புக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு குட்டி குட்டியான ஒரு கைடு வருது தெரியுங்களா, கோனார் நோட்ஸ்னு தமிழுக்கு வரும், கைடுன்னு வரும், சோலார் கைட்ஸ்னு வரும், ஹிஸ்ட்ரிக்கு, இங்கிலீஷ்க்கு, இந்த மாதிரி நிறையா வருது இல்லை. அது மாதிரி கடவுள் வந்து நமக்கு இந்த கஷ்டத்தில் தாண்டி வெளியில் வர்றதுக்கு ஒரு கைட்லைன், ஹெல்ப்லைன்லாம் அவர் வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம தான் வந்து கடவுளை பிடிச்சிட்டு போகும்போது அந்த கைட்லைன், ஹெல்ப்லைன்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். கடவுளை பிடிக்காம வேறு எதுவும் வெறுமையாக நெகட்டிவ் எனர்ஜியோடு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த டார்க்கஸ்ட் தீம்குள்ளேயே போய் மாட்டிக்குவீங்க. அதனால் இதுக்கு மேலே நான் கார்டு எடுக்கலைங்க. எனக்கே வந்து உண்மையிலே எவ்வளோ கார்டு நான் எடுத்து சொல்லிட்டேன். எனக்கு கடவுள் சொல்லுன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கடவுள் இப்போ போதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ஹனுமான்ஜியோட கார்டு கண்டிப்பாக வரணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து வீடியோ போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஆஞ்சநேயரப்பா ஜெய் ஹனுமான் கண்டிப்பாக போடுங்க. அவரோட ஸ்ட்ரென்த்து தான் இப்போதைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குங்க. நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸு ஜெய் ஹனுமானோட இந்த ஸ்ட்ரென்த் கார்டு தான், அவரோட வரம் தான். என்ன கொடுக்குறீங்கப்பா, சீக்கிரம் கொடுங்க அவங்களுக்கு. எம்ப்ரேஸ் சேஞ்சஸ், கண்டிப்பாக சேஞ்சஸ் வருது உங்கள் வாழ்க்கையில். அதை அழகாக வந்து எம்ப்ரேஸ் பண்ணிப்போங்க. இதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான பாதையே. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது உங்கள் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக கொண்டு போங்க. நீங்கள் அழுதுகிட்டே போனாலும் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் போகணும். கூட இருக்கிறவங்க அம்மா அப்பா கொஞ்சம் தூரம் வருவாங்க, அண்ணா தம்பி கொஞ்சம் தூரம் வருவாங்க, அக்கா கொஞ்சம் தூரம் வருவாங்க, கணவரும் கொஞ்சம் தூரம் தான் வருவாங்க, தன்னுடைய குழந்தையும் கொஞ்சம் தூரம் தான் வருவாங்க. நம்ம தான் வந்து நமக்கு விதிக்கப்பட்ட அந்த டைம் வரைக்கும் நீங்கள் தான் கடைசி வரைக்கும் அந்த ஜேர்னி கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எனக்கு ஜேர்னிலாம் வேணாம், எனக்கு நான் பாதையெல்லாம் வேணாம், ஒரே இடத்துல படுத்து தூங்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் திரும்ப பிறந்து அந்த இடத்துல படுத்து தூங்கி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாலும் சரி, திரும்ப பிறந்து திரும்ப உங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணுற வரைக்கும் நீங்கள் அடுத்த ஜென்மத்துலேயும் இந்த வேலை தான் பண்ணணும். இப்போயே ஒழுங்காக அந்த ஒர்க்கை அழகாக கடவுளோட கையை பிடிச்சி நம்மளுடைய டாஸ்க்கை கண்டிப்பாக முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு அழகாக நம்ம அப்பா கிட்டே போகலாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. இந்த போகிற பாதையில் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. இந்த உலகமே குட் அண்ட் பேட் ரெண்டுத்துலேயுமே கனெக்டடாக இருக்க ஒரு விஷயம் தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், டார்க் லைட், இந்த மாதிரி 2 விதமான டியூவாலிட்டியில் தான் இந்த உலகம் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. ஒரு நல்ல விஷயங்கள்லேருந்து சந்தோஷம் அடைகிறோம் அப்படின்னா ஒரு கெட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பாடம், ஒரு லெசன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அதையும் வந்து ஏற்றுக்கணுங்க. எல்லாமே இங்கே வந்து லெசன் என்னன்னா எதுனாலும் ஏற்றுக்கிட்டு அடாப்ட் பண்ணி போகணுங்க. அப்போ தான் வந்து பர்சனல் லெவலில் உங்கள் சோல் வந்து ஒரு எவல்யூஷனுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. என்ன விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த சோல் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த உலகத்தை விட்டு போகும். அதனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க. ஓல்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள், பேகேஜஸ்லாம் தூக்கி போடுங்க. நியூ பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு தேடி வருது. அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணி வைங்க. பழசில் நடந்த விஷயங்கள்லாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமாக இல்லை. நான் சொல்கிறேன், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் வாழ்க்கைக்கு இப்படி வந்தாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு இப்போ ப்ரெசென்ட்டில் இருந்தால் கூட, பழசில் யாராவது உங்களை ஏமாத்தினா கூட உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் குப்பைக்கு சமங்க. வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்கள் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா, அது ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துட்டே இருக்காரு ஹனுமான்ஜி. கண்டிப்பாக ஜெய் ஹனுமான் வந்து டைப் பண்ணுங்கள். இன்னர் டெமான்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் டெமான்ஸ் அப்படின்னா உங்களுடைய மைண்டு கொடுக்குற அந்த நெகட்டிவ் தாட் தாங்க இன்னர் டெமான்ஸ். டெமான்ஸ்னால் ஒரு ராட்சசன் மாதிரி. அதை வந்து நீங்கள் அதை சண்டை போட்டு நீங்கள் தான் வந்து வின் பண்ணணும். அது வந்து சண்டை போட்டு மைண்டோட சண்டைலாம் போட முடியாது. நம்ம அதை எப்படி வந்து ஒரு வைஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நடந்த அந்த போர்லலாம் சண்டை போட்டு ஒரு லிபரேஷன் வந்து அடைஞ்சாரோ நம்ம ஹனுமான்ஜி. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவ் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், லிமிட்டிங் பிலீவ்ஸ், இது இப்படி தான், இதுக்கு மேலே என்னால் எந்த விஷயம் பண்ண முடியாது, என் வாழ்க்கையில் இதுதான் கரெக்ட், இதுதான் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து மைண்டில் பிலீவ் பண்ணி வச்சுருக்கீங்கள. இந்த நெகட்டிவ் தாட்ஸ், மூட நம்பிக்கை, கட்டுக்கதைகள், இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நீங்கள் வெளியில் வாங்க. எப்படி நான் வெளியில் வந்தனோ அதே ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வந்து உங்களுக்கு ரெமடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுங்கள். உங்களுடைய ஃபியர்ஸ்லாம் கண்டிப்பாக போயிடும். ஃபியர் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஃபியர்னால் எது வரைக்குங்க, நம்ம அதை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான். கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியருங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வரவே வராதுங்க. எப்பயுமே லெசன் ஒரு தடவை தாங்க படிப்போம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒரு தடவை தான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒரு தடவை தான். ஃபெயில் ஆகிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபியர் அப்படிங்கிறத வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான லெசன் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஃபியர் வந்தாலும் அது வந்து ரொம்ப நாளாக இருக்க முடியாது, அது வெளியில் ஓடிடுங்க. அதே மாதிரி எந்த பாடம் கற்றுக்கணுமோ அந்த பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா திரும்ப ரிப்பீட்டட் வராது.
ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா நம்ம திரும்ப போய் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்க போகிறேன் நீங்கள் உட்கார முடியாது இல்லையா. அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எந்தெந்த லெசன் கற்றுக்கிட்டோமோ ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் ஸ்டாண்டர்டாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். அடுத்தது இன்டெகிரிட்டி. யுவர் ஆக்ஷன் டிஃபைன் யூ. நீங்கள் உங்களோட செயல் தாங்க உங்களை டிஃபைன் பண்ணுவோம். சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்காது. நான் இப்படி ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், இப்படி மாற போகிறேன் அப்படின்னு வாயில் சொல்லிகிட்டே இருக்காமல் உங்களுடைய செயலில் நீங்கள் உங்களை முன்னேற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத செயல் மூலமாக, ஆக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து தெளிவுபடுத்துங்க. இது கூட வந்து டிவோஷன், என்னோட அன்பை வந்து அது எப்படி ஆஞ்சநேயர் நெஞ்சை கிழிச்சு காமிக்கிறாங்க, அதில் விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவும் இருக்காங்க. அதே மாதிரி அதை செயலில் காமிங்க அப்படின்னு. இப்போ வந்து என்னோட அன்பு எப்படி இருக்குன்னா யாருமே நெஞ்சு திறந்துலாம் காமிக்க முடியாதுங்க. அதை வந்து செயலில் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெகிரிட்டி அண்ட் பர்பஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வாழுங்க. டிவோஷனல் சாங்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பாடுங்க. உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும். நிறையா ஆரத்தி அப்படின்னா தீப ஆரத்திலாம் வந்து கோயிலில் பண்ணுவாங்க. அங்கே கோயிலுக்கு ரெகுலராக போங்க. உங்களால் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா கோயிலுக்கு ரெகுலராக போய் பண்ணுங்கள். கடைசியாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கோல் கோல் கோல். இது வந்து நிறைய இடங்களில் வந்துருச்சு. பேலன்ஸு நிறைய இடங்களில் இன்றைக்கி வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோல்ஸ், உங்கள் பிரச்சனையை குறித்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பயணம் கோல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதனால் உங்கள் கோல் என்ன, உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது, எதை ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து என்னோடய கோலை எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணி போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு எந்த விஷயம் செஞ்சாலும் கான்சென்ட்ரேஷனாக ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணும்போது மென்டலாக மைண்ட் கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள்லாம் டிசையர்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். சாண்டிங் பண்ணுங்கள், ராம் 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 ராம்னு உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மைண்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, ஏதாவது நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போணுச்சுன்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரா வந்து படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாறுங்க. இந்த ரீடிங் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ லவ் திஸ் ரீடிங் அப்படின்னு போடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் ரீடிங் கேட்டிங்க. கண்டிப்பாக மறந்துட்டேன் நான். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் தான் ஞாபகம் வருது. என்ன இதோட ரீடிங் முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ரீடிங் மட்டும் எடுக்கிறேன். இந்த காத்திருத்தல். பஸ்ஸு வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். ஹோட்டலில் மெனு ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். உனக்காக என் வாழ்நாள் முழுக்கவும் நான் காத்திருப்பேன் என் தேவதையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் காத்திருங்க. ஆனால் டைம் உங்களுக்காக காத்திருக்காது. அந்தந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக காத்திருங்க அப்படிங்கிறது தான் கடவுள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் பஞ்ச் டயலாக் இல்லையா, அதனால் காத்திருங்கள், தவறில்லை. டைம் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளோ க்யூட்டஸ்ட் பேர். கடவுள் எனக்காகவே உன்னை படைச்சிருக்கார். நான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். என் வாழ்க்கையை முழுமையாக்குறதே நீதான். வாவ், சூப்பர். நல்லா இருக்குல்ல கார்டு. கல்யாணம் கார்டு வந்து தெரியுங்களா, கமிட்மெண்ட் கார்டு, மேரேஜ் கார்டு, 10 ஆஃப் கப்ஸு. இது வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இந்த ஐஸ்கிரீம் கார்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை உண்மையான அவங்க ஏமாத்தலை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரு பேர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அவங்க வருவாங்களா, இவங்களா, அவங்களா அப்படின்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதை நோக்கி மட்டும் நீங்கள் போங்க. மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாங்கங்க. இங்கே எல்லாமே கடவுளோட அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த விஷயம் நடக்காது. இப்போ தகராறான விஷயம், ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா இதுவும் கடவுள் உங்களை வந்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற அந்த பர்சனாக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களை தாண்டி வெளியில் போயிடும். நீங்கள் வேறு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடுவீங்க. கண்டிப்பாக கடவுளை பிடிச்சிக்கோங்க. பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வைப்ரேஷன் உங்கள் ஃப்ரீக்வன்சியை உயர்த்தி கொண்டே போகும்போது உங்கள் வாழ்க்கையை உயருங்க. அப்போது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி, உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க எல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பெருசாக கவலை பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்கள் ஒர்க்கு, உங்கள் கோல் நோக்கி போங்க. கண்டிப்பாக எப்பயும் நல்லதே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ.